Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த ongoing dramaவோட 7th part தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெசங் ஹீரோயினை டேட்டிங்காக வெளியே கூப்பிடும்போது அவளோ அதை கேட்ட உடனே ஓகே சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பா. ஆனா அவ ஓகே சொன்ன அடுத்த செகண்டே என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளுடைய வாட்ச்ல இருக்க டைம் வந்து ரீசெட் ஆகி மறுபடியும் அவ ஃபியூச்சருக்கே வந்திருந்திருப்பா. ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தா ஒரு ஃபிளாஷ்பேக் சீனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அவளால் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் நடக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சதுனால சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி தண்ணியில் குதிச்சிருப்பா போல. ஆனா எப்படியோ அதுல இருந்து ஹீரோ பார்த்தா அவளை அப்பவே காப்பாத்திட்டு இருந்திருக்கான். காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இவ உயிர் பொழைச்சிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காப்பாத்தினது யாருன்றதே தெரியாம நீ எதுக்காக என்ன காப்பாத்தினன்ற மாதிரி செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கா. கூட தான் அவங்க அம்மாவும் பாட்டியும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு வெளியே தான் நிற்கிறான். ஏன்னா அப்பா அவளுக்கு தெரியாது அவளை காப்பாத்தினது வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு. ஆனா ஏன் என்ன காப்பாத்தினீங்க, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா ஹீரோ தான் காப்பாத்தினான்றதே தெரியாம அப்ப அவனை பயங்கரமா திட்டிட்டு இருந்திருப்பா. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை போல. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஐடலாவும் மாறி இருக்கான். இவ வந்துட்டு அவளையே அறியாம அவனுக்கு ஃபேனாவும் மாறி இருந்திருக்கா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சீன் காட்டினாங்க இல்லையா. அதாவது இவ கான்சர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது இவளோட வீல் சேர் பிரேக் ஆகி நிற்கும் போது ஹீரோ வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பானே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்துட்டு அவ யாருன்றதே தெரியாம தான் இறங்கி வந்திருப்பான். ஆனா இறங்கி வந்து அவளுடைய ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறமே இவ யாருன்றத ஹீரோ பார்த்தா அப்பவே கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு இவனை பத்தின எந்த ஞாபகமும் இல்லை. ஸோ இவளை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு ஒரு ஐடல் தான். பட் ஹீரோக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் இவ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவளுக்கு குளிர்துன்னு சொல்லி கர்ச்சிஃப்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்டுருப்பான். ஆனா அதுக்குள்ள தான் அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜோ வந்ததுனால ஹீரோயின் வந்துட்டு நான் அவ கூடவே போய்க்கிறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாள். அப்போ கூட இவன் வந்துட்டு அவளுடைய கொடையெல்லாம் கொடுத்துட்டு இதை நீ யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுக்கும்போது இவளும் பதிலுக்கு வந்து அவனுக்காக சாக்லேட் கொடுத்துருப்பாளே. அந்த சாக்லேட்டை தான் பார்த்தா அவள் ப்ரெசென்ட்ல வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஒரு தடவை டெலிவரி பண்ண வரும்போது, அதாவது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்கும் போது சாக்லேட் கொடுத்துருப்பாளே அதே சாக்லேட் தான். ஸோ அதனால தான் பார்த்தா அந்த சாக்லேட் பாக்ஸ் அவகிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோ அன்னைக்கு காருக்குள்ள உட்காந்து அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறமா கூட இவன் அப்படியெல்லாம் போயிடல. அவ வீடு வரைக்கும் போறாளான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அவ வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்துற வரைக்கும் இவன் பார்த்தா கீழே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஏன்னா அவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறான் இல்லையா. ஸோ அதனால இவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவளால் நடக்க வேற முடியல. அதுவும் இல்லாமல் அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்றதும் இவளுக்கு நல்லா புரியுது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறமா தான் பார்த்தா அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த டைம்ல தான் அவன் அதுக்கப்புறமா சூசைட் பண்ணியும் இறந்து போயிருக்கான். ஸோ ஹீரோ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவன் கடைசியா பார்த்த ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தா அது ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் சூசைடுமே பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ப்ரெசென்ட்ல அதாவது ஹீரோயின் தான் வந்துட்டு இப்போ மறுபடியும் இங்கே 2023 டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டா இல்லையா. ஸோ அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறா. பக்கத்துல இருக்க ஒரு நர்ஸ் வந்துட்டு நல்ல வேலை நீங்க இப்போவாச்சும் கண்ணு முழிச்சிங்களே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு வந்துட்டு பதறுது. நான் இப்போ எங்கே இருக்கேன், இது என்ன வருஷம்ன்ற மாதிரி கேட்கும்போது என்ன வருஷமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இது 2023ன்ற மாதிரி சொல்லவும் இவ அப்பதான் சுற்றி மூத்தி பார்க்குறா. ஹாஸ்பிட்டலோட பேரை பார்த்தா ஹங்கங் ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோ இறந்ததுக்கு அப்புறமா அவனை கூட்டிகிட்டு வந்ததா இவ தெரிய வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால் அது தெரிஞ்சதுமே உடனே அவனோட ஞாபகம் வரவும் அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்க்கும்போதே கரெக்டாக வெளியே பார்த்தா ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்டு ஹின்யூக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போதே தெரியுது இந்த வாட்டி ஹீரோ மறுபடியும் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ அவ்வளோ தூரம் நம்ம அங்கே கஷ்டப்பட்டதுனால எதுவுமே மாறலையான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தவ ஹீரோவையாச்சும் பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு உள்ளே போறா. பட் அவன் ஒரு ஐடல்ன்றதுனால அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் இருக்கவும் இவளை யாருமே உள்ள விடல. ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக போய் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இன்னியூக்கு இருக்கான் இல்லையா, அவனும் வந்துட்டு ஹீரோ கூட அந்த பேண்டில் தானே இருந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டான். அவனுக்கும் நல்லா இவளை தெரியும்ல. ஸோ அதனால அவளை பார்த்துட்டான். பட் அவகிட்ட போய் எதுவுமே பேசலை. இப்போ ஹீரோயினும் இங்கே வந்துட்டு ஹீரோ இறந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது தான் அவகிட்ட பேசுறதுக்காக 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு வராங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா இவ பாஸ்ட்டுக்கு போனப்போ ஹீரோ வந்துட்டு அந்த காம்படிஷன் ஸ்விம்மிங் காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் போயிட்டு வெளியே சுற்றின போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. அதில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தானே வந்துட்டு ஹீரோ இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய டேபிளில் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை காட்டி தான் இப்போ இவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சாகும்போது கடைசியாக அவங்கள தான் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்களும் அவரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அவருடைய டேபிள் மேலே எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி விசாரிக்கும் போது இவளுக்கு பார்த்தா செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இவ பாஸ்ட்டுக்கு போனப்போ எடுத்திருந்த
ஃபோட்டோ எப்படி இப்போ ஃபியூச்சருக்கு வரும்? அப்போனா அங்கே நடந்த விஷயத்தினால இங்கே ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஃபோட்டோ இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டவ அப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போனால் இவனை காப்பாற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்டலாம் எதுவுமே பேசாமல் இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த ரிவர் கிட்ட விழுந்தா இல்லையா, அப்போ தானே முதல்ல டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போனால். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் வரா. அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டு தவழ்ந்துலாம் உள்ளே வந்துட்டு அந்த வாட்ச் ஆன் பண்ணி மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. பட் இந்த வாட்டி பார்த்தா அந்த வாட்ச் ஒர்க் ஆகவே இல்லை. அதனால இப்போ அவளால் டைம் ட்ராவல் பண்ணவே முடியல. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கவும் ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் எப்படியோ பார்த்தா வீட்டுக்கே வந்துட்டா. வீட்டுக்கு வந்து நியூஸில் பார்த்தா ஹீரோ இறந்துட்டான்ற நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதில் வந்துட்டு ஹீரோவோட மேனேஜர் இருப்பார் இல்லையா, அந்த கிம், அவர் தான் வந்துட்டு பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காரு. அவனை பற்றின ரூமர்ஸ்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் அதை பற்றி அவன் தாங்கிக்க முடியாமல் இப்படி டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி தான் அவர் பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே இவளுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளால் அதை தாங்கிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தவ ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருப்பா போல. ஸோ இப்போ அதை எடுத்து பார்க்குறா. அதில் பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு அவங்க மொத்தமாக 3 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்திருக்கும். பட் மீதி 2 ஃபோட்டோ வந்து இவகிட்ட தான் இருந்திருக்கும் போல. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி நீ என்னை பார்த்து அந்த கொடியை கொடுக்கும்போதே நான் உன் கூடவே வந்திருந்துருக்கணும். அப்படி மட்டும் நான் உன் கூட வந்திருந்தா கண்டிப்பாக உன்னுடைய கஷ்டம் என்னன்றது நீ ஒரு வேளை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. எல்லாமே ஏன் தப்பு தான். அன்றைக்கி நான் உன் கூட வராமல் போனது ஏன் தப்பு தான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இவளுக்கு பார்த்தா ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு ஹின்யூக்கு இருக்கான்ல, அவன் தான். நேத்திக்கு நீ சஞ்சய்வை மீட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். நீ அவனை பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தான்? எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணானா? அவனை பார்க்கும்போது உனக்கு எதுவும் சோகமாக தெரிஞ்சுதா? சத்தியமாக அவன் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்றத நான் யோசிச்சு கூட பார்க்கல. அப்படி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை அப்படி விட்டுருக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இனியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகவும் இவளுக்கும் பார்த்தா அவன் பேசுறதுலாம் கேட்கும்போது அழுகையாக வந்துட்டு இருக்கு. 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அப்போ தான் இப்போ அடுத்ததான் இனிக்கு என்ன சொல்கிறான்னா, அவன் உன்னை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்தான் தெரியுமா? எப்பயுமே அவன் உன்கிட்ட சாரி கேட்காத நாளே கிடையாது. டெய்லி உன்னை நினைக்கும் போதெல்லாம் அவன் சாரின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக அவன் என்ன நினச்சி சாரி கேட்குறான், என்ன விஷயன்ற மாதிரி கேட்க வரதுக்குள்ளேயுமே கால் பார்த்தா கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணுறா. பட் கால் போகவே இல்லை. என்னடா இது, அப்போ ஏதோ சொல்ல வந்தா ஆனால் அதுக்குள்ளே கால் கட் ஆயிடுச்சு. இப்போ போட்டாலும் மறுபடியும் போக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக மணி 12 ஆகவும் அவளுடைய அந்த வாட்ச் பார்த்தா ஆன் ஆகுது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் புரியவே வருது. ஏன்னா அன்னைக்கு கூட அவன் தண்ணியில் இருக்கும்போது டைம் ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தா மணி 12 ஆயிருந்திருக்கும். அப்போ தான் ஹீரோ இறந்துட்டான்ற நியூஸ் வந்ததை கேட்ட உடனே அந்த வாட்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது டைம் ட்ராவல் பண்ணியிருப்பா. ஸோ அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தவ ஒரு வேளை 12 o'clock ஆனும் போது இந்த வாட்ச் ஆனானா அப்போ மட்டும்தான் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமோன்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறா. பார்த்தா நினச்ச மாதிரியே கரெக்டாக டைம் ட்ராவல் ஆகி இப்போ பாஸ்ட்டுக்கே வந்துட்டா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்போ அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவள் வீட்டு மொட்டை மாடியில் தான். அதுவும் அவளை வச்சு அவங்க ஏதோ ரிச்சுவல் மாதிரி அவங்க பாட்டியும் அம்மாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மந்திரவாதி லேடிலாம் வந்து அங்கே ஏதோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவளும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளுடைய கால்லாம் அசைக்க முடியுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு பரவாயில்ல நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோன்றது இவளுக்கு புரியுது. உடனே போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்னு பார்த்தா அந்த மந்திரவாதி லேடி என்னடானா இவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா பாட்டி இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து காப்பாத்துங்க, எதுக்கு இப்படி அடிக்கிறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா வராங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்லடி, நீ தானே சொன்ன ஏதோ என் உடம்புல பேய் பூந்துக்கிட்டு என்னை யாரும் ஆட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, இப்போ நீ நார்மலாகிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்க்குறா எது நான் சொன்னேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது தான் இவளுக்கே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி அவள் ஃபியூச்சருக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்க ஹீரோயின் தான் வந்து சொல்லியிருப்பா போல, இது போல் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, 2 மாசமா நான் ஏதோ நானாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணல, யாரோ என் உடம்புக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா போல. ஸோ அதனால தான் அந்த மந்திரவாதி லேடி வந்துட்டு அப்போது கண்டிப்பாக உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேய் தான் பூந்துருக்கு, அதை ரிச்சுவல் பண்ணால் மட்டும்தான் போக வைக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அது எல்லாமே இப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. டைம் ட்ராவல் பண்ணி போன ஒரு நாளுக்குள்ள இவ்வளோ கூத்தாடி நீ பண்ணி வச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே அந்த சின்ன வயசு ஹீரோயினை பார்த்து திட்டிகிட்டு இருக்க. அப்போ தான் பாட்டி கேட்குறாங்க, அம்மா உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நார்மலாகிட்ட தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் கொஞ்சம் நிறைய வேலை பார்க்குறேன்ல, அதனால தான் ஏதோ லூசுத்தனமாக இப்படி உளறிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கமாக கீழே எட்டி பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு இருக்கிறத இவ பார்க்குறா. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவன்கிட்ட போய் பேசாமல் இருக்க முடியுமா? உடனே ரிச்சுவல் எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு இவ பாட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லி வந்து
சஞ்சய்ன்னு சொல்லி கூப்பிடும்போது தான் அவளுடைய கேப் பார்க்கும்போது ஆக்சுவலாக இவளுக்கு இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த சின்ன வயசு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா, அந்த ப்ரொபோசல் பண்ணதுக்கப்புறமா, அதாவது தெசங் வந்துட்டு அவுட்டிங் போகலாமான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறமா இவ ஓகே சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அன்னைக்கு நைட்டே ஹீரோ வந்துட்டு இவகிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருப்பான் போல. ஸோ அப்போ அந்த சின்ன வயசு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா, நீ யாரு, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, ரொம்ப நேரம்லாம் ஆகாது சீக்கிரமாக பேசிட்டு விட்டுருவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் கையை பிடிச்சி இழுக்கவும், பொறுக்கி நாயே மேலையா கை வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா பேக்லாம் வச்சு அடிச்சு அவனை துரத்தி விட்டுருப்பா போல. ஸோ அதெல்லாம் இப்போ இவளுக்கு ஞாபகம் வருவோ, ஐயோ எப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி இவகிட்ட வந்து பேசுவானா. ஸோ அதனால அவன் பார்த்தா எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா அப்படி ஒரு காரியத்துல அந்த சின்ன வயசு ஹீரோயின் பண்ணி வச்சிருக்கா. இவளுக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ள தான் வந்து புலம்பிட்டு இருக்கா. போன ஒரு நாள்ல இவ என்ன இவ்வளோ கூத்து பண்ணி வச்சிருக்காளேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அங்கே ஒரு நாள்னா இப்போ இங்கே எத்தனை நாள் போயிருக்குன்ற மாதிரி இவ கேலண்டர் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தா 10 நாள் ஓடி போயிருக்கு. அவள் டைம் ட்ராவல் பண்ணி போய் ஃபியூச்சரில் இருந்தது என்னவோ ஒரு நாள் தான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே பாஸ்டில் பார்த்தா 10 நாள் போயிருச்சு. அதுவே இவளுக்கு இப்போ தான் புரிய வருது. ஒரு நாள் கூத்துலேயே இவ இவ்வளோ பண்ணி வச்சிருக்காளே, 10 நாளில் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்றது எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி யோசிக்கும் போது, அப்போனா கண்டிப்பாக இந்த டைம் ட்ராவலை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இது நமக்கு கிடச்சிருக்க ஒரு சான்ஸ் தான். போன வாட்டி டைம் ட்ராவல் பண்ணி வந்தப்போ கிட்டத்தட்ட இங்கே 2 மாதம் இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறோன்றது தெரியல. ஆனால் எத்தனை நாள் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஃபியூச்சருக்கு போகிறதுக்குள்ள என்னெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எப்படியாச்சும் சஞ்சய்வை காப்பாத்திரணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இவ வச்சிருப்பா இல்லையா. அதில் ஒரு ஃபோட்டோ ஹீரோ கிட்ட இருக்கும், மீதி 2 ஃபோட்டோ வந்து இவகிட்ட தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச வர நான் என்னெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மாற்றி உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு சபதெல்லாம் எடுத்தவ அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தா ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி அவனுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டாகவும் ஹீரோவும் வந்துட்டு வெளியே வந்திருப்பான். இவளை பார்த்ததுமே அவன் பாட்டுக்கு கண்டுக்காம அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு போக ஆரம்பிக்க இவ உடனே பின்னாடியே வரா. சஞ்சய் சஞ்சய் இந்தா இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கொடுக்கும்போது கண்டுக்கவே இல்லை அவன். சரின்னு சொல்லிட்டு இவளே ஓகே புரியுது, உனக்கே ஆல்ரெடி கையில் பெயின் இருக்குல்ல, ஸோ நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தெரப்பியை நீ வீட்டில் இருந்தே எடுத்துக்கலாம், இது கை வலிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நீ கிளீனிங் போய் தான் தெரப்பி எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அதெல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துட்டு இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டேனான்ற மாதிரி கேட்குறான். எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக தானே இருக்க, ஆனால் சாரி நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன்னை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டது, உன்னை அன்னைக்கு நைட்டை அடிச்சு அனுப்புனது அது எதுவுமே நான் கிடையாது. அவள் ஜஸ்ட் ஒரு 19 வயசு பொண்ணு, அவளுக்கு உன்னை பற்றி அப்போ தெரியாது, அதனால தான் அவள் அப்படி நடந்துக்கிட்டான்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நீ யாருன்ற மாதிரி கேட்குறான். நான் இன்சோல் 2023 இருந்து உனக்காக டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். தோ இந்த வாட்ச் இருக்குல்ல, இது உன்னோட வாட்ச் தான், இதுதான் டைம் மிஷினு. இது மூலயமா தான் நான் கரெக்டாக டைம் ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கேன். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது பைத்தியம் மாதிரி வளராத, முழு பைத்தியமாயிட்டேன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆனால் இவ பார்த்தா இது எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட சொல்லலை. இப்படியெல்லாம் சொன்னால் மட்டும் அவன் என்ன நம்பிரவா போகிறான்ற மாதிரி நினச்சி தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படியே அமைதியாக நிற்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, ஆனால் நான் சொல்கிறது உண்மைதான், என்னை நம்பு. எனக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உன்னை எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால தான் அன்னைக்கு நான் உன்னை திட்டி கூட அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் உனக்கு புரியுதா, நம்மளனா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஸ்கர்ட்ல வந்துட்டு அந்த மந்திர பேப்பர்லாம் வச்சிருந்திருப்பா போல, அதெல்லாம் எடுத்து காமிக்கவும் ஹீரோ வந்துட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. இல்லை சஞ்சய் உண்மைதான், எங்க வீட்டு மொட்டை மாடியில் நேற்றுக்கு எனக்கு ரிச்சுவல்ஸ்லாம் கூட நடந்துச்சு, இங்க பாரு அதுக்கான மந்திர பேப்பர் எல்லாம் கூட நான் என் கூடவே தான் வச்சிருக்கேன், நீன்னு கிடையாது, எனக்கு நிறைய பேரை ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்துட்டு ஓ அப்போ பேய் என்ன டேட்டிங்லாம் கூட பண்ணுமான்ற மாதிரி கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்னு சொல்லி புரியாம இல்லை அது ஒரு வர்ஜின் பேயின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது கால் பார்த்தா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறான். வழியில அவ கத்தவும் ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சரி ரொம்ப கஷ்டப்படுறா போலன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயுமே கரெக்டாக எங்கேருந்து வந்தான்னு தெரில, தெசங் பார்த்தா வந்துட்டான். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் தெசங்க இவ்வளோ தானே டேட் பண்ணிட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ தெசங்க பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு கிட்ட போகாம அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்க, தெசங்கும் வந்ததுமே ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இப்போ இவக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். என்னாச்சு ஒன்றும் ஆகல, அடி எதுவும் பலமா பட்டுச்சா கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேட்கும் போது தான் இவளுக்கு ஞாபகமே வருது. அன்னைக்கு அவுட்டிங் அவன் வந்து போலாமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த சின்ன வயசு ஹீரோயின் வந்துட்டு ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்துட்டு என்னடி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி இங்க ஹீரோயின் ஷாக் ஆக, தெசங்கும் நீ வா நான் அவனை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா கேரிங்கா அவளை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போக ஹீரோ செம்ம வெறுப்புல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்து கரெக்டா இனியுக்கு வந்து ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு வேண்டாண்டா
அதெல்லாம் பார்க்காத, அப்புறம் உனக்கு வெறியாகுன்ற மாதிரி சொல்லும்போது, சை கையடு எனக்கு இப்படிதான்டா வெறியாகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா கோவமாங்கிறத கிளம்பி போயிடுறான். இப்ப தெசங்கும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஒரு சேர் மேல உட்கார வச்சுட்டு, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், எது வேணும்ன்றத நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட கையை யூஸ் பண்ணி என்னால எல்லா காயத்தையுமே ஹீல் பண்ண முடியும். 2வதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து லைட்டா அப்படியே அவனே ஊதி விட, இவ 3வது ஆப்ஷன், நீ எதுவுமே பண்ண வேணாம், வாயை மூடிட்டு அமைதியா கிளம்பி போன்ற மாதிரி சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவனே பாவம் பார்த்து பேண்டைட்லாம் ஒட்டி விட வரும்போது, வேண்டாம் வேண்டாம் எனக்கு கை இருக்கு, நானே பண்ணிக்கிறேன் கூடுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ அமைதியா உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே அக்கறையா பேண்டைட்லாம் ஒட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து ஊதி விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டலன்ற மாதிரி கேட்கும்போது தெசங் பார்த்தா, என்ன பாட்டிமா திரும்ப நீ வந்துட்டு போலையேன்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி நீ கண்டுபிடிச்ச, உனக்கு தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்கும்போது நல்லாவே தெரியுது, நேத்திக்கு நீ நடந்துக்கிட்டதுக்கும் இன்னைக்கு நீ நடந்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதை வச்சு தான் நீ மறுபடியும் பாட்டிமாவாவே மாறிட்டேன்றதை நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் ஒரு ஹார்ட்டின் கண்ணை வச்சுட்டு தானே என்னை பார்த்துட்டு இருப்ப, இப்போ அதை காணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது இவளும் கேட்குறா, நீ சொல்ல லவ் பண்றியான்ற மாதிரி. ஆமான்ற மாதிரி தெசங் சொல்ல, ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், உண்மையாவே நீ உண்மையை தான் சொல்றியா இல்லை சும்மா விளையாட்டுக்காக இப்படி போய் சொல்லி திரியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் சீரியஸாகவே பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவள் கையெடுத்து நெஞ்சுமலை வச்சுக்கிட்டு, இங்க பாரு இங்கேதான் அவ இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சை சை கைய விடு, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீயும் அவளும் ஒண்ணு சேர்றது எனக்கு விருப்பமே கிடையாது, இதை எப்படியா இருந்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக சிக்கன் சூப்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்தை வந்து திரும்ப கொடுத்துட்டு போலான்றதுக்காக தான் வந்திருப்பாரு போல. இங்கே தானே இன்சோல் இருக்கா, அன்னைக்கு அவ எங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அதனால தான் பாத்திரத்தை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், இந்தாங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி கொடுக்கவும் இவங்களும் ஆமா ஆமா அவ ஏன் பொண்ணு தான் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிக்கினவங்க. அப்பதான் கேட்குறாங்க, அன்னைக்கு நீங்க சிடி கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதுல நீங்க இன்னும் பேலன்ஸ் காசு தரணும், ஏன்னா டியூ டேட் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தானே சிடியை ரிட்டர்ன் பண்ணீங்க, ஸோ நீங்க இன்னும் எனக்கு $3000 கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, எது $3000? இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, நீங்க ரொம்ப அநியாயமா காசு கேட்டு கொள்ளையடிக்க பாக்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி வழக்கமா சண்டைய ஆரம்பிக்க, இவர் அங்க இருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாதனமா அங்க இருக்க முள்ளுச்செடியில போய் குத்தி முள்ளெல்லாம் அவருக்கு குத்த ஆரம்பிச்சு வழியில கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அண்ணனுக்கு வந்து ஆக்டிங் தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு இப்போ ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு போல, அதுவும் ஸ்ட்ரைட்டா ஹீரோ சான்ஸே கிடைச்சிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட் கேரக்டராக தான் இவன் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ இப்போ சீன்லாம் பேசவும் இவன் நல்லா தான் ஆக்ட் பண்ணுறான். ஆனால் கொஞ்சம் ஸ்மைல் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்கன்ற மாதிரி டேரக்டர் சொல்லிட்டு இப்போ ரீடேக் போவோம். இவன் காஃபியை குடிச்சிட்டு இப்போ ஸ்மைல் பண்ணுறான் பாருங்க, பார்த்தா பல்லு வந்து ஒட்டு பல் போல. ஸோ அது வந்து கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்தோன்னே டேரக்டரு, டேய் என்னடா இது, டென்டிஸ்ட் ஹீரோக்கு முன்னாடி பல் இல்லைன்னா எப்படிடா இருக்கும், இவனை யாரடா ஹீரோவா செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு மலையில அங்கேருந்து துரத்தி அடிக்க இவன் செம்ம கடுப்பில் இருக்கான். ஏன்னா பல்ல உடச்சி விட்டது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே, ஸோ அவளுக்கு தான் இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக என் முன் பல்ல திருப்பி கொடுடின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அதை பார்த்துட்டு இவன் வேற என்னைய ரொம்ப சோதிக்கிறானேன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ மறுபடியும் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் ஸ்கூலில் வந்து எக்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் குரூப் வச்சிருப்பாங்க போல, அதில் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இனியூக்கு இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு மெம்பர் தான். ஸோ இப்போ அங்கே தான் அவள் வந்திருக்கா. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து இனியூக்கும் உள்ள வந்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற, தெசங்க பார்க்கறதுக்காண்டி வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது, சாச்சா அவனெல்லாம் யார் பார்க்க வருவா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவள் ஃபியூச்சரில் இருக்கும்போது இனியூக் தானே இவளுக்கு கால் பண்ணி சஞ்சய் எப்பயுமே வந்துட்டு உன்னை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தான், உன்ட்ட சாரி கேட்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் தான் இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தவ, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா, அதை இப்போவே சொல்லுன்ற மாதிரி கேட்குறா. எனக்கு ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி இவன் சொல்ல, இல்லை இருக்கலாம், மேபி இப்போ நீ அதை சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் ஒரு வேளை 2023 எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சொல்ல வரலாம், அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகி என்னன்னு கூட தெரியாமல் போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. என்ன உளர்ற, எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இனியூக் சொல்கிறான். இப்போ உனக்கு புரியாது, ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமாம் இருக்கு, ஞாபகம் வந்துருச்சு, தயவு செஞ்சு இனிமே நீ சஞ்சய் பக்கம் கூட வராத, உன்னாலதான் அவன் எப்போ பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், இனிமே அவன் பக்கத்தில் நீ வந்துடாதன்ற மாதிரி சொல்ல, இவளும் நானும் உனக்கு அதே தான் சொல்கிறேன், உனக்கு ஐடல் ஆகணும் ஆடிஷன் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ மட்டும் போ, அவனை அங்கே கூட்டிகிட்டு போகாத, தயவு செஞ்சு அந்த ஃபீல்டு பக்கம் கூட அவனை கூட்டிட்டு போவாதன்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு, உனக்கு என்ன அதெல்லாம் பிரச்சனை, நான் என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனா உனக்கு என்ன, கூட்டிட்டு போகலன்னா உனக்கு என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஐயோ உனக்கு புரியலையா, வா இப்படி வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு, இப்போ நீ ஆடிஷன் போகும்போது உன்னை விட ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்க உன் ஃப்ரெண்டான சஞ்சய்வை கூட்டிட்டு போனீன்னா அங்க இருக்கவங்க உன்னை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை அவனை சூஸ் பண்ணுவாங்களா, கண்டிப்பா அவனை தானே சூஸ் பண்ணுவாங்க, அதனால உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ ஆடிஷன் போகும்போது தயவு செஞ்சு அவனை கூட்டிகிட்டே போகாதன்ற மாதிரி சொல்லும்போது இவனை யோசிக்கிறான். கரெக்டு தான், அவனை விட கொஞ்சம் அழகாக தான் இருப்பான், கூட்டிகிட்டு போனால் ஒருவேளை அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருமோன்ற மாதிரி யோசிச்சவன், ஏங்க பாரு
நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறோம், ஆனால் நீ தயவு செஞ்சு சஞ்சய் பக்கம் மட்டும் வராதன்ற மாதிரி இன்னும் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அது இப்போ புரியாது, ஆனால் உன் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கணும், அவனை நினச்சி நீ பின்னாடி கஷ்டப்பட்டு அழுகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சின்னா அவன் அந்த ஆடிஷன் பக்கம் நீ கூட்டிகிட்டே போகக்கூடாது, அது உனக்கு அப்புறமா புரிய வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இப்போ நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா ஹின்யூக் தான் வந்துட்டு ஹீரோவால் இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சதுனால அவனை மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வர சொல்லி இவன் தான் ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் போல. அங்கே தான் போய் ஹீரோ ஆடிஷனில் செலக்ட் ஆகி இப்படி ஒரு ஐடலாகவும் மாறி அவனுடைய ஃபியூச்சரே மாறி போயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் இப்போவே வந்துட்டு இவ்வளோ வான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட பார்த்தா அவன் கூட ஸ்விம்மிங்கில் ஒருத்தன் கான்ல இருப்பான்ல ஹீரோ மேலே, அவன் ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட வந்துட்டு ஹீரோவோட ஸ்விம்மிங் பேண்ட்டை திருட கூட ட்ரை பண்ணியிருப்பானே அந்த பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நான் தான் அப்போவே உனக்கு படித்து சொன்னேன்ல, கையில் வலி இருந்தா தயவு செஞ்சு ஸ்விம்மிங்லாம் பண்ண வேணாம், காம்படிஷன்லலாம் கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தான் ரொம்ப பெரிய இவன் மாதிரி சேர்ந்துட்டு காம்படிஷனில் கலந்து வின் பண்ண. இப்போ பாரு, இதுக்கப்புறம் ஸ்விம்மிங்கே பண்ண முடியாத ஒரு நிலமை. என்னதான் பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு, ஆனால் நீயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, ஏன்னா எல்லாரோட கையுமே ஒரே மாதிரி தான். நான் எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக ஸ்விம் பண்ணதுனால இப்போ என்னால் இதுக்கப்புறம் ஸ்விம்மிங்கே பண்ண முடியாமல் போயிடுச்சோ, அதே மாதிரி ஒரு நிலமை பின்னாடி உனக்கு கூட வரலாம். ஸோ நீயும் ரொம்ப அதிகமாகலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தா காண்டாயிடுறான். உடனே ஹீரோ வெறுப்பேற்றணுன்றதுக்காக உங்கள் அம்மாவோட ஆசையே நீ வந்து நேஷனல் டீமில் வின் பண்ணி ஜெயிக்கணுன்றது தானே, ஆனால் இதுக்கப்புறம் உன்னால் அதை பண்ணவே முடியாதுல்ல. ஸோ போயிட்டு அவங்களுடைய கல்லறையில் உட்காந்து அழுது அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி பேச ஹீரோக்கு வெறியாயிருது. அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது பசங்களாம் பார்த்தா நல்ல வேலையா அந்த பக்கமா வந்து தடுத்து விட்டுடுறாங்க. ஆனா எந்த பக்கம் இருந்து ஹீரோயின் வந்தான்னு தெரியல, சும்மா ஹேர்லயே பறந்து வந்து அவன் மண்டையை வச்சு அந்த பையன் மேல அடிக்கிறா பாருங்க. அவன் போத்துன்னு போய் கீழே விழுந்து மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. எவ்வளோ தைரியம் உனக்கு, அவனுடைய அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எந்த இடத்துல என்ன பேசணுன்றதே உனக்கு தெரியாதா? அறிவுன்னு ஒன்று இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவியா? ஆனால் உன்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது தான். ஏன்னா கேவலமாக அவனோட ஸ்விம்மிங் பேண்ட்டை திருடிலாம் வின் பண்ணணும்னு நினச்சவன் தானடா நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனும் வெறியாகி என்ன நீ ஓவராக பேசுகிற, அன்றைக்கே உன்னை நான் ஏதாச்சும் பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அடிக்கலான்னு சொல்லி வரும்போது ஹீரோ தடுக்கிறான். ஆனால் இவ வந்துட்டு அதுக்கெல்லாம் அசரவே இல்லை, அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்கா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ ஏதாச்சும் பிரச்சனை வச்சுக்கிட்ட உன் கதையை நான் முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் நீ சஞ்சய் கிட்ட பிரச்சனை பண்ணவே கூடாது, அவன்கிட்ட நீ சண்டையே போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ரவுடி மாதிரி நின்று அங்கே அவனை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இவன் நமக்காக தான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறாளான்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சார் வந்துருவோம். அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்றாரு. இவர் வேறு யாரும் கிடையாது, அன்றைக்கி சிகரெட் வச்சுட்டு இருக்கும்போது கையில் மாட்டினார் இல்லையா, அந்த சார் தான் போல. ஏய் நீ தானே அன்றைக்கி சிகரெட் வச்சுட்டு இருந்தியா, நீ தானே எப்போ பாரு சண்டையான்ற மாதிரி சொல்லிட்டு இவரை ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வர. ஐயோ இவர் வேற வந்துட்டாரான்னு சொல்லிட்டு இவ பார்த்தா அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறா. சரி அங்கேருந்து தப்பிச்சோமே அடுத்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளே பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க வந்து இவளை கொத்தா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, தெசங் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாள் இந்த ரக்கட் பொண்ணு, அவளும் அவளுடைய ஆளுங்களும் தான். என்ன உனக்கு திமிரா, அன்றைக்கே நான் உன்கிட்ட சொன்னல நீ தெசங் பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவன் கூட டேட்டிங்லாம் போவ, எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க. ஹீரோயினும் ஐயோ அது ஏதோ தெரியாமல் நடந்தது, விட்டுருங்க தயவு செஞ்சு எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ற மாதிரி சொல்ல. இரு அப்படியெல்லாம் உன்னை அவ்வளோ ஈஸியாக விடுறதுக்காகவா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நீ தெசங் பின்னாடி சுற்றவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா முடிவு பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டு நாரிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரும் பார்த்தா இல்லை ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கும் போது தான் ஹீரோயின் மட்டும் அவரை பார்க்குறா. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது தான் ஃபியூச்சரில் வந்துட்டு ஹீரோ இறந்ததா நியூஸ் பார்த்துருப்பா இல்லையா, ஞாபகமே வருது. ஏன்னா இவர் வேறு யாரும் கிடையாது, ஃபியூச்சரில் ஹீரோ ஐடலாக இருக்கும்போது மேனேஜராக இருப்பார் கிம், அவர் தான். ஸோ அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு இவ போகலான்னு சொல்லி பார்த்தா இதுங்க இங்கே விடவே மாட்டேங்குதுங்க. இருடி எங்கடி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் முடிய பிடிச்சி இழுத்து சண்டை போட ஆரம்பிக்க. அடிச்சா நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த தெசன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை வீட்டு தொலைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா மூணு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டு இவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அந்த மேனேஜராக போகிறார் இல்லையா அந்த கிம், அவர் வந்துட்டு ஹீரோ கிட்டேயும் ஃப்ரெண்டு இனியூ கிட்டேயும் கார்டு கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்த்தா அதை வாங்கிக்கிறாங்க. இவ அதை பார்த்துட்டா ஐயோ இதை தான் நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அவன் அந்த ஆடிஷனை மட்டும் போய் அட்டென்ட் பண்ணிடவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயுமே அங்கே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா இனியும் பார்த்துட்டான். இவ வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக பஸ் வருவோம். டே போடா நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பார்த்தா ஹீரோயின் அவனை பார்த்து பேசக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ரெண்டு பேருமே பஸ்ஸில் ஏறி போயிட்டதுனால இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அடுத்து பார்த்தா இவ கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. அங்கே வந்து காலிங் பெல் அடிக்கும் போது ஹீரோவோட அப்பா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு.
அங்கிள் சஞ்சய் உள்ள இருக்கானான்ற மாதிரி கேட்கும்போது இல்லையேம்மா, அவன் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி போனான் ஃப்ரெண்டு கூடன்ற மாதிரி சொல்ல, எது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனானான்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு அப்பதான் ஞாபகமே வருது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த கார்டை வாங்கி அவனுடைய ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட பாக்கெட்குள்ள தான் வச்சிருப்பான். ஸோ கண்டிப்பா அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கானா, அப்போ அந்த பாக்கெட்குள்ள தானே அந்த கார்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை எடுக்கணுன்றதுக்காக எப்படியாச்சும் உள்ள போகணுமேன்னு சொல்லிட்டு அங்கிள் நான் உள்ள வரலாமான்ற மாதிரி கேட்குறா. இல்லை அதான் அவன் சஞ்சய் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ நீ அவனை போய் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட், வயிறு ரொம்ப வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேனேன்ற மாதிரி சொல்லும்போது இதோ உங்கள் வீடு எதிர்க்க தானே இருக்குது, அங்கேயே போய் யூஸ் பண்ணிக்கோமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு பார்த்தா வயிறு கலக்க ஆரம்பிக்கவும் அவர் வந்துட்டு கதவு கூட சாத்தாம ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ இதை சான்ஸாக யூஸ் பண்ணி இவ பார்த்தா அவருக்கே தெரியாமல் நைஸாக உள்ளே பூந்து வந்துட்டா. ஆனால் உள்ளே வந்துட்டு ஹீரோவோட ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பாவும் பார்த்தா உள்ளே வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அவரை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் வந்து ஒரு ஆக்டர் இருக்காங்க. இப்போ இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபியூச்சரில் வந்துட்டு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை யோசிச்சுட்டு இவ பார்த்தா ஃபியூச்சரில் எந்தெந்த ஆக்டர் யாரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஃபியூச்சரில் நடக்க போகிறத பற்றி சொன்னாதான் டைம் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுமே. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவ பார்த்தா எப்படியோ ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி ஹீரோவோட ரூம்குள்ளேயே வந்துட்டா. உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைமாக அவன் ரூம்குள்ளே வரா. ஸோ அங்கே இருக்க பொருளெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆசாசியாக பார்த்துட்டே இருந்தவ முதல்ல வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கூல் ஷர்ட்டுக்குள்ளே அந்த கார்டு இருந்துச்சுல, அவர் கொடுத்துட்டு போன அந்த விசிட்டிங் கார்டு, அதை எடுத்து எப்படியோ கிழிச்சு போட்டுட்டா. ஆனால் அதை கிழிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அப்பா வந்துட்டு உள்ள வருவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அதே போல் ஃபியூச்சரில் நடக்கிற விஷயத்த கத்திக்கிட்டே நைஸாக வந்துட்டு கட்டலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறா. ஆனால் அப்பாவும் வந்துட்டு போகும்போது ஏதோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்ற மாதிரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவர் சரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட. அப்படியே இந்த பக்கம் இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு மாதிரி தனியாக ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. ஏன்னு சொல்லி பார்த்தா கோச் வந்துட்டு அவன் ஏதோ ஸ்விம்மிங்கில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுனால அதுக்கான ஷீல்டு அப்புறம் கப் எல்லாமே கொடுத்துருப்பாரு போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு எப்படியும் ஏக்கமாக இருக்கும்ல, இதுக்கப்புறம் நம்மளால இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஹீரோயின் வர ஸ்விம்மிங் பூலில் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது போதையில் வளர இருப்பாளே, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஸோ நீ எப்பயுமே லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாள். அதெல்லாம் ஞாபகம் வரவும் பொய்க்காரி எப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இப்போ வீட்டுட்டு போயிட்டா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே கோவத்தில் தான் இருக்கான் போல இப்போ வரைக்கும். அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தது போது அவங்க அப்பா பார்த்தா அங்கே தான் துணி மடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவனை பார்த்துட்டு என்னடா இப்படி வந்திருக்க, இவ்வளோ வேர்த்து கொட்டுதே, என்ன பண்ணிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும் போது இல்லைப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரன்னிங் போயிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரூமுக்கு வரான். உள்ளே வந்து பார்த்தா இங்கே ஹீரோயின் பார்த்தா தூங்கி செட்டில் ஆகிட்டா போல, அங்கேயே அப்படியே படுத்துட்டு இருக்கா. இவனும் வந்துட்டு பார்த்துட்டான். அவளை பார்த்துட்டு சே எப்போ பாரு இவளோட ஞாபகமாகவே இருக்கு, இப்போ கூட இவன் இங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட்டு அப்படியே பெட் மேலே உட்கார தெரியாதனமாக கால் பார்த்தா ஹீரோயினோட கை மேலே படுது. என்னது இது ஏதோ ரியலாக படுத்துட்டு இருக்க மாதிரி அவள் கை டச்சான மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இவனுக்கு தெரியவே வருது அவங்க ரியலாக தான் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லிட்டு இவன் இங்கே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 7th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.